சார் ஸ்டே வாங்கியாச்சு சார். கோர்ட் வந்து ஸ்டே கொடுத்துட்டாங்க சார். ஸ்டேட்டஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது நேற்றே அமிச்சாச்சு எல்லாத்துக்கும். அது மீறியும் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. அப்போனா கோர்ட்டுக்கு என்ன மரியாதை? பாபி சும்மா கையில் இருக்கிறது வந்து கோர்ட்டில் வாங்கின ஸ்டே ஆர்டர் கிடையாது. அது வந்து ஸ்டே ஆர்டர் அப்ளை பண்ணக்கூடிய விண்ணப்ப படிவம் தான். அந்த விண்ணப்ப படிவத்தை வச்சுட்டு தான் இவர் வந்து கோர்ட்டில் அப்ளை பண்ண ஸ்டே ஆர்டர்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. கோர்ட்லேருந்து எந்த ஸ்டே ஆர்டரும் வரவே இல்லை. இதை தாண்டி கியூப் நிறுவனமும் பாபி சிம்மாவுக்கு எந்த ஆதரவும் தெரிவிக்கலை. கோர்ட் ஆர்டர் இருக்குங்க, நியாயமாக போயிட்டு இருக்கீங்க. கோர்ட்லேருந்து எந்த ஸ்டே ஆர்டரும் வரவே இல்லை. நான் சங்கத்தில் இன்ஃபார்ம் பண்ணிட்டேங்க. நான் வந்து நேற்று கூட ஸ்டே ஆர்டர் வாங்கும்போது ஐ ஹேவ் ப்ரூஃப். நடிகர் சங்கம் கூப்பிட்டு வரல, நாங்கள் நம்ம கவுன்சில் கூப்பிட்டு வரல, நேராக கோர்ட்டுக்கு போறாரு. அங்கேருந்து பதில் சொல்றாரு, நான் யார் கூட்டம் வர மாட்டோம், கோர்ட்டில் பார்த்துக்கிறான்றாரு. இப்போ என்னன்னா திருப்பி நாங்கள் ஃபோன் பண்ணி நான் ஒரு வாரத்துக்கு முன்னே கூப்பிட்றேன், வாங்க பேசலாம். அப்பவும் வரல. அவர் வந்து நான் வந்து எஃப்ஐஆர் போட்டு அவங்களை கேஸ் போகிறேன். என்னங்க இது, நீங்கள் கேள்விப்பட்டீங்களா இந்த மாதிரி? நான் சங்கத்தில் இன்ஃபார்ம் பண்ணிட்டேங்க. நான் வந்து நேற்று கூட ஸ்டே ஆர்டர் வாங்கும்போது ஐ ஹேவ் ப்ரூஃப். அவருக்கு பாபிக்கு வந்து என்ன பிரச்சனைனா ஈகோ தான் காரணம். சரி, கவுன்சில் என்ன பண்ணுது? ஏற்கனவே ஒரு தடவை கூப்பிட்டாங்களாம், பாபி வரல. ஓகேவா? இப்போ கரெக்டா ஓகே. இப்ப மறுபடியும் கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டு நீ சாயங்காலம் தான் வந்து 2 பேரும் வச்சு பேசுறாங்க. வந்தா தானே பேசுவாங்க. ஆமா, அவர் வர்றாரோ இல்லையோ, ஆனா படம் கன்ஃபார்மா வரும்னு தயாரிப்பாளர் சொல்றாரு. ஓகே. திடீர்னு நான் அக்ரிமெண்ட் போட்டது வந்து டைரக்டர் வந்து ஜான் பால் ராஜன். ஸ்பாட்டில் பார்த்தா பக்கத்தில் மானிட்டரில் இன்னொரு உட்காந்துருக்காரு. யாருன்னு கேட்டால் என் மச்சா அவரும் தான் டைரக்டர் அப்படின்றார். 2 பேர் போட்டிருக்கு பேனர் போஸ்டர் கீழே. இது ஏன் நான் எனக்கு இன்டிமேட் பண்ணல? இது ஏன் அக்ரிமெண்ட்டில் இல்லை? ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ராட் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸ்பாட்டில் பார்த்தா பக்கத்தில் மானிட்டரில் இன்னொரு உட்காந்துருக்காரு. யாருன்னு கேட்டால் என் மச்சா அவரும் தான் டைரக்டர் அப்படின்றார். இது ஏன் நான் எனக்கு இன்டிமேட் பண்ணல? ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ராட் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. படம் ஆரம்பிச்ச கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா இவர் சேட்டையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் அந்த கம்பெனிக்கு இவருக்கு பெரிய பஞ்சாயத்தாகி எனக்கு கொலை மிரட்டல் விட்டாரு, அப்படி இப்படின்லாம் தகராறு பண்ணாங்க. கடைசியில் வக்கீல் நோட்டீஸ்லாம் விட்டாங்க. இப்போ எல்லா பிரச்சனையும் சமாளித்து இப்போ படத்தை வந்து தியேட்டருக்கு கொண்டு வர போகிறாங்க. இப்போ என்ன பண்ணிட்டார் இவர், பல வகையில் முயற்சி பண்ணி இந்த படத்தை தடுக்க பார்த்தாரு. ஒன்றும் நடக்கலை. கடைசியாக ஒரு ஷார்ட்கட்டை பிடிச்சி ஏதோ ஒரு சோர்ஸில் போய் ஒரு காவல்துறை அதிகாரியை சந்திச்சு, இது மாதிரி இந்த படத்தில் நான் நடிக்கவே இல்லை, யாரோ ஒரு டூப்பை வச்சு எடுத்து கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் எல்லாம் பண்ணி நான் நடிக்கிற மாதிரி செட்டப் பண்ணி இப்படி ஒரு படத்தை ரிலீஸ் பண்றாங்க. பண்ணியாச்சு சார். எஃப்ஐஆர் காப்பி இருக்கு சார் அந்த பையன் மேல. இல்ல இங்கே நந்தம்பாக்கம் இந்தாங்க, இந்த எஃப்ஐஆர் காப்பி இருக்கு. அது என்னென்ன கேஸ் போட்டு சொல்லுங்க சார். ஃப்ராடுலண்ட்டாக சாரோட பேரை யூஸ் பண்ணி, சாரோட ஷூட் பண்ண போர்ஷன்ஸை மட்டும் யூஸ் பண்ணி, பாடி டபுள்ஸ் யூஸ் பண்ணி, கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணி, ஃப்ராடுலண்ட்டாக படத்தை வாய்ஸ் டப்பிங் பண்ணி ஃப்ராடுலண்ட்டாக படம் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, சாரோட நேம் மிஸ்யூஸ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு செக்ஷன் 420 நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம் நந்தம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில். எஃப்ஐஆர் ஆல்சோ ரெஜிஸ்டர். எனி டைம் ஆக்ஷன் இனிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க போலீஸ் பீப்புள்ஸ் ஆல்சோ. 406, 420, 469 அண்ட் 470 of ஐபிசியில் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன்ஸும் இனிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க போலீஸ் பீப்புள்ஸ் அவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன் உங்களுக்கு நடந்ததெல்லாம். அப்போ உங்களுக்கு தெரியும் அது என்ன நடந்திருக்கு, எவ்வளோ பெரிய தவறு நடந்திருக்கு, ஒரு தயாரிப்பாளர் எப்படிலாம் பாதிச்சிருக்கிறான், அவனை என்ன டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க. 4 கேஸில் எஃப்ஐஆர் கேஸ் போய் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயாவது ஒரு படம் வந்து பண்ணி 8 தடவை பஞ்சாயத்து கூட்டம் உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் நடிகர் சங்கம் பஞ்சாயத்துக்கு 8 தடவை கூட்டம் உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் யார் மேலே தவறு இருக்கு, அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு தயாரிப்பாளரை என்ன கஷ்டப்பட்டிருக்காரு முழுசுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்புறம் ஒரு முடிவு எடுங்க. அக்னி தேவ் என்ற படத்து மேலே கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, போயிட்டுருக்கு கோர்ட்டில். போயிட்டுருக்கும்போது எனக்கு திடீர்னு திங்கக்கிழமை ஈவினிங் வந்து அக்னி தேவியன் டைட்டில் மாற்றிட்டு சென்சார் வாங்கி இந்த 3 நாளில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இது வந்து நம்ம வச்ச டைட்டில் அக்னி தேவன் நான் சொல்லிட்டு போய் நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன்னு போய் முன்னாடி போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கு நீங்க சாட்சி கழுத்து நீங்க போட்டிருக்கீங்க. இப்போ வந்துட்டு நான் என்ஓசி கொடுக்க மாட்டேன், நீங்க என்ன எனக்கு அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ண அப்ப தான் கொடுப்பேன். நான் இது என்ன இல்ல என்னன்னா இப்போ நான் ஒரு விஷயம் கேக்குறேன். அந்த டைட்டில் நான் சொன்ன டைட்டில் தான் உங்களுக்கே தெரியும். அது நீங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்தீங்க. அது நான் இப்போ அந்த டைட்டில் திருப்பி கேட்கும்போது இப்படி சொல்றீங்களே,
என்ன பிரதர் இதெல்லாம் என்ன ரொம்ப இதா இருக்கு பிரதர். இது நீங்க தான் வந்து அக்ரிமெண்ட்லயே சாட்சி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க. அதுதான் சொல்றேன். என்ன நான் சொல்லி நம்ம ரெஜிஸ்டர் பண்ண டைட்டில் இன்னைக்கு வந்து எனக்கே தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா இதுல அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி கொடுத்துருக்கிறதே நீங்க தான் சைன் பண்ணி கொடுத்துருக்கீங்க இதுல. இது என்னன்னா சரி நம்ம விளைவிக்கலாம், இந்த படத்துல வந்து எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நீங்களும் பாபிக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி இப்போ எல்லாமே சம்பந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்துடலாம். இப்ப படத்தை அப்படியே அவர் எடுத்துக்கிறாரா? இப்போ இந்த நான் செலவு பண்ண அமௌண்ட் எல்லாத்துக்கும் கணக்கு கொடுக்குறேன். அது எப்படி எழுதி கொடுக்கும்போது சம்பந்தம் இல்லைன்னு எழுதி கொடுக்கும்போது எப்படி பிரதர் நீங்க அக்ரிமெண்ட்லயே நம்ம கிளியரா போட்டிருக்கோம். ஆமா பிரதர், நீங்க இது சம்பந்தம் இல்லைன்னு எழுதி கொடுக்குறீங்கன்னா, இந்த படத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு எழுதி கொடுக்குறீங்கன்னா, அப்ப இதுல யாருக்காக இந்த படத்துல நம்ம செலவு பண்ணிருக்கோம்? யார் பணம் போட்டிருக்கா? இல்லை, காசு கூட எனக்கு செகண்டரி. ஃபர்ஸ்ட் திங் வந்து ஜென்யூனாக இல்லை, எத்திக்கல்லி ப்ரொஃபஷ்னலி இல்லை. இப்படி ஒரு ஃப்ராடு தனம் பண்ணியும் ஒருத்தர் படம் வந்து ரிலீஸ் பண்ணுறான்னா அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோன்னா இதுலேயே எனக்கு புரியல. அது ஓப்பனாக சொல்லுங்கள் சார், ஆஸ் பர் அக்ரிமெண்ட் 60 lakhs இதுவும் 10% ஷேர் ஃப்ரம் த ப்ராஃபிட். நான் அதில் நான் ரொம்ப ஜென்யூனாக தான் போடுவேன். நான் வந்து ஒரு காசு சம்பாதிச்சு அப்படி இல்லை, என் காசு எனக்கு கொடு, சம்பாதிச்சா கொடு, இது மினிமல். இஃப் மை ப்ரொடியூசர் அண்ட் டேக் த மணி, இப்படி தான் அக்ரிமெண்ட் இருக்குது. இதில் 10 lakhs அட்வான்ஸ் கொடுத்தாங்க சார், அவ்வளோதான் சார். தாராளமா நீங்க விளைவிக்கோங்க, நான் வேண்டான்னு சொல்லல. இந்த படத்துல இருந்து எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்துருங்க. அப்ப நீங்க நம்ம செலவு பண்ண பணத்தை கொடுத்துட்டு நீங்க ஒண்ணு நீங்க படத்தை எடுத்துக்கோங்க, இல்ல நீங்க செலவு பண்ண பணத்தை கொடுத்துட்டு விளைவிக்கோங்க. நான் இப்பவும் நான் என்ன தெரியுமா சொல்றேன், எனக்கு வந்து நீங்க வந்து நடிச்சு கொடுங்க, நீங்க முடிச்சு கொடுங்க, நீங்க இது பண்ணுங்கன்னா இல்ல. சரி நீங்க போயிட்டீங்க, பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க, என்னையாவது விட்டு என்னையாவது நான் அந்த படத்தை காப்பாத்துறதுக்கு நான் என்ன பண்ணுமோ நான் காப்பாத்திட்டு போறேன்னு தான் சொல்றேன். நான் அதான் நான் சொல்றேன். இப்ப நீங்க விட்டுட்டு போயிட்டீங்க, உனக்கு இனிமேல் நான் பண்ண மாட்டேன்னு விட்டுட்டு போயிட்டீங்க. இப்ப அக்னிதேவுக்கு உயிர் கொடுக்கறதுக்கும் இத்தனை கோடி ரூபாய் போட்டு 1.25 கோடி ரூபாய் போட்டதுக்கும் நாங்க அதை மீட்டுறதுக்கு நாங்களாவது வழி பண்றோம்னா அதுக்கும் முடியாதுன்னு சொல்லி சொன்னா அதுக்கு எனக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்ன மோட்டிவ் பிஹைண்ட் ரிலீசிங் திஸ் ஃபிலிம்ன்றது எனக்கு இன்னும் புரியல. நிறைய படம் இருக்குது சார், நல்ல நல்ல படம் நிறைய இருக்குது, கொஞ்சம் அதை சப்போர்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்க. நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இப்ப நம்மளை நம்பி ஃபைனான்ஸ்ல பணம் போட்டிருக்கவங்களும் எல்லாரும் வந்து அப்புறம் என்ன பண்ணுவாங்க பாவம். இன்னைக்கு நான் வட்டி கட்டிட்டு இருக்கேன், அத்தனை இதுக்கு வட்டி கட்டிட்டு இருக்கிறேன், நீங்க வீடு பக்கத்துக்கு மாதிரி அழகு வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். போயிட்டீங்க, நான் அதை உயிர் கொடுத்து காப்பாத்துறதுக்கு நான் ஒரு டைரக்டரா இருந்தோ ஒரு ப்ரொடியூசரா இருந்தோ ஃபினான்சியருக்கு நான் துரோகம் பண்ணாம இருக்கிறதுக்கோ நானே இப்ப விட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. இது தேவையில்லாம எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு. அது எதுக்கு போட்டு நான் அதை உயிர் கொடுத்து காப்பாத்தி அதுக்கு ஏதாவது உயிர் கொடுக்கறதுக்கு நான் ஏதாவது ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கும் வந்து நான் வந்து நம்ம வச்ச டைட்லையும் நான் வந்து இது கொடுக்க மாட்டேன்னா ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கு பிரதர். இதெல்லாம் அதை விட்டுட்டு ஒரு ஃப்ராட் பண்ண ஒரு ஒரு கண்டென்ட்டை ஒரு இதை வந்து சப்போர்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறீங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்கும்னு நினைக்கிறேன். வேறு எந்த மாநிலத்திலும் இந்த மாதிரியான இவ்வளோ வீக்காக சிஸ்டம் இருக்குன்றது எனக்கு தெரியல. அது நம்ம இதில் தான் மட்டும்தான் நடக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. சரி ஓகே. நீங்க அத ஒரு பிரதர் நம்ம அவரு இன்னைக்கு அவ்வளவு பெரிய ஹீரோவா இருக்காரு, அதுக்கான விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு ஒரு விஷயத்தையும் பேச சொல்லுங்க பிரதர். அது டக்கு டக்கு டக்குன்னு வார்த்தை விட சொல்லாதீங்க. நான் பேசுறேன்.